விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். இப்போ நம்ம அன்புக்குரிய நேயர்கள்கிட்ட ஒரு சின்ன தகவல். எனக்கு நிறைய பேர் ஜாதகம் பிரிண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. சார், எனக்கு அந்த தசாபுத்திகளோட கால்குலேஷன், அந்த கிரகத்தினுடைய அமைப்பு, கிரகத்தினுடைய விவரங்கள் இதெல்லாம் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு. போட்டு கொடுத்ததில் ஒரு ஒரு 12லேருந்து 13 ஜாதகம் வரைக்கும் என்கிட்டே தங்கிடுச்சு. அது பேக்கப் லேயர். தயவுசெய்து கொஞ்சம் ஜாதகம் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க, பிரிண்ட்டு போடணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட் இருந்தது. இப்போ கையில் எழுதுகிற பழக்கம் யாருக்கும் இல்லை. இட் இஸ் த்ரூ கம்ப்யூட்டரைஸ்டு, இட் கெட்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு. ஸோ ரொம்ப நல்ல பிரிண்ட்ஸ் அந்த இதெல்லாம். இன்னொன்று, இட் இஸ் அட்வைசபிள். இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்தினுடைய விவரங்கள், ஒரு டீட்டெயில் இந்த மாதிரி ஒரு பைண்ட் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம வச்சுட்டு அதை பீரோவில் ஒரு நல்ல இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது நம்மளுடைய தலையெழுத்து. இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு புக்லெட் ஃபார்மேட்டில் இப்படி இந்த மாதிரி ஸ்பைரல் இது போட்டு அழகாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் இப்படி தான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். இட் ஹேப்பன்ஸ் த்ரூ டிடிபி சென்டர் ஆக்சுவலாக. அண்ட் நிறைய பேர் டிடிபி சென்டர் நேராக வாங்கிக்கிறாங்க. சில பேர் அந்த ஜாதகத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு அதை குவாலிட்டியாகவும் வாங்கிக்கிறாங்க. ஸோ என்கிட்ட ஒரு ஒரு 12-13 ஜாதகம் அது பேக்லாக்காகவே இருக்குது. எனக்கு யார் யாருன்னு தனியாக எனக்கு டக்குன்னு, ஏன்னா அவர்களுடைய குழந்தைகளுக்கு கேட்டது, அவங்க மிஸ்ஸஸ்க்கு கேட்டது, அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்காக கேட்டது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நினைவு இருந்தது அப்படின்னா டக்குன்னு என்கிட்ட டச்சில் வாங்க. அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு சென்ட் இட் இன் அ கொரியர். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் பைண்டிங்கோட புக்காக இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு லேமினேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு புக் ஃபார்மேட் அப்படிங்கிறதுல அது வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் அந்த கிரகத்தோட அமைப்பு, பிறந்த தேதி, இது தாய் தகப்பன் பேர். இப்போ பிறந்த குழந்தைக்கு நம்ம எழுதணும்னா அதில் அந்த டீட்டெயில் எல்லாம் கேப்பாகவே இருக்கும், ஸ்பேஸாகவே இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பேஸில் அதை ஃபுல்ஃபில் உங்கள் பெனில் எழுதிக்கிறது இல்லை ஸ்கெட்சில் எழுதிக்கிறதுங்கிறது இட் இஸ் அட்வைசபிள். நார்மலாகவே ஜாதகம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. பேர், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடுது. ஈவன் இன் சம் பிளேசஸ் அந்த ஜாதகத்தோட ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்குது. இருந்தாலும் ஒரு சப்ஸ்டியூட்டட் ஃபார்மேட்டில் இந்த ஹார்ட் காப்பியை, இது ஜோதிடத்துக்கு தரக்கூடிய ஒரு மரியாதைன்னு நீங்கள் எடுத்துக்கங்களேன். அத்தனை கௌரவம் மிக்கது ஜோதிடத்துறை அப்படிங்கிறது, ஜோதிடம்ங்கிறது. நம்ம லைஃப்பில் நமக்கு நியாயமான ஆசைகளையும் விருப்பங்களையும் இந்த ஜாதகம் பூர்த்தி செய்யும். அது இந்த கிழிஞ்ச மாதிரியோ இல்லை டேமேஜ் ஆகியோ, இந்த ஒரே புக்கில் 2 ஜாதகம் 3 ஜாதகத்தை வச்சுக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவரவர்களுக்கு தலைவிதி தனி. அந்த தனித்தனியாக வச்சு அதை ஒரு நல்ல பீரோவில் ஒரு இடத்துல ரொம்ப நல்ல சுத்தமாக ஒரு சந்தன குங்குமம் வச்சுக்கிறதுங்கிறது இட் இஸ் அட்வைசபிள். சரி, இன்னொரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.